ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் லேர்ன் pharma இன் தமிழ் யூடியூப் சேனல். இதில் நாங்கள் ஃபார்மசி சிலபஸ் எல்லாமே தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் எங்கள் தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம pharmaceutical இன்ஜினியரிங்கில் டிஸ்டிலேஷன் டாபிக் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்டிலேஷனில் இன்ட்ரடக்ஷனாக ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன். இதில் வந்து நம்ம எக்யூப்மெண்ட் மட்டும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் வந்து நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷன், ஃப்ராக்ஷனல் அண்டு டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர், ஸ்டீம் டிஸ்டிலேஷன், மாலிகுலர் டிஸ்டிலேஷன், 5 டிஸ்டிலேஷன் பார்க்க போகிறோம். சிம்பிள் டிஸ்டிலேஷன் வந்து நான் உங்களுக்கு போன வீடியோலேயே போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷன். ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷன்றது ஒன்றும் இல்லை. It is defined as a process in which the entire liquid mixture suddenly vaporized by passing the feed from high pressure zone to low pressure zone. இது வந்து சடனாக இது லிக்விட் வந்து வேப்பரைஸ் ஆயிரும். சிங்கிள் பாஸ்லேயே சடனாக லிக்விட் வேப்பரைஸ் ஆகுது, சிங்கிள் பாஸ்லேயே ஹை ப்ரெஷர் ஜோன்லேருந்து லோ ப்ரெஷர் ஜோனுக்கு போகிறதுக்குள்ளே. இதுதான் ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷன்னு சொல்கிறோம். ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷனுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ஈக்குலிபிரியம் டிஸ்டிலேஷன். ஓகேங்களா? அடுத்தது இதோட பிரின்சிபல் எதுபடி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, when a hot liquid mixtures வந்து allowed to enter from the high pressure zone into low pressure zone. அதாவது இதுதான் வச்சுக்கோங்க, இது ஹை ப்ரெஷர் ஜோன்னு வச்சுக்கோங்க, இது லோ ப்ரெஷர் ஜோன்னு வச்சுக்கோங்க. ஹை ப்ரெஷர் ஜோன்லேருந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஹை ப்ரெஷர் ஜோன்லேருந்து லோ ப்ரெஷர் ஜோனுக்கு லிக்விட் பாஸ் ஆகுது. அப்போது உள்ளேயே வேப்பரைஸ் நடக்குது. சிங்கிள் பாசிங்லேயே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பரைஸ் ஆகி வரது தான் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷன்னு சொல்கிறோம். லிக்விட் மிக்சர் சடன்லி வேப்பரைஸ், திஸ் ப்ராசஸ் இஸ் ஃப்ளாஷ் வேப்பரைசேஷன். டியூரிங் திஸ் ஃபேஸ் சாம்பர் கெட் கூல். சாம்பர் என்னாகும், அந்த சாம்பர் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா கூல் ஆயிடுது. அதுக்கடுத்து இந்த இண்டிவிஜுவல் வேப்பர் ஃபேஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹை பாயிலிங் ஃப்ராக்ஷன் கெட் கண்டென்ஸ்டு அண்ட் வைல் லோ பாயிலிங் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து வேப்பர் ஆகுது. ஹை பாயிலிங் பாயிண்ட் ஆச்சுன்னா கண்டென்ஸ் ஆகி எடுத்துடலாம். கொஞ்சம் தான் வேப்பரைஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோம் வேப்பருக்கு. இது வந்து require a certain amount of time தேவைப்படுது இதுக்கு. and therefore the liquid and vapor is kept in intimate contact until equilibrium வந்து அச்சீவ் ஆகுது. லிக்விட் கலெக்ட் வந்து செப்பரேட்டாக கலெக்ட் பண்ணிக்கிறோம். த வேப்பர் வந்து செப்பரேட் ஃப்ரம் த லிக்விட் அண்ட் ஃபர்தர் அலவுட் டு கண்டென்ஸ். அண்ட் யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷன் வந்து செப்பரேட்டிங் காம்பனண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இட்ஸ் பாயில் அட் எ வைட்லி டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். இட்ஸ் வைட்லி யூஸ்டு பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் ரிஃபைனிங் க்ரூட் ஆயிலை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க. இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கும். மல்டி காம்பனண்ட் சிஸ்டம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்பெஷலி ஆயில் ரெஃபினரியில். எக்ஸாம்பிள் பெட்ரோலியம் அண்ட் ஈத்தர் 16, 18 இது மாதிரி இருக்கிறத செப்பரேட் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷனில் பார்க்கும்போது நம்மளுக்கு நான் உங்களுக்கு சும்மா மட்டையாக சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் உங்களுக்கு டயக்ராம் பார்த்தா புரியும் வாங்க. ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷன் பிரின்சிபலும் இருக்குது, அனதர் நேம் அண்டு டெஃபனிஷன். அது பக்கம் பார்த்திங்கன்னா யூசஸ், அட்வான்டேஜஸ். இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் எக்யூப்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நாட் எஃபெக்டிவ் செப்பரேட்டிங் காம்பனண்ட்ஸ் ஃபார் கம்பேரபிள் வாலட்டிலிட்டி. கம்பேரபிள் வாலட்டிலிட்டி இருக்கிற காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. வாலட்டிலிட்டி இருக்கிறது வந்து வாலடைல் ஆகி போயிடும் எவாப்ரேஷன் அப்போ. நாட் சூட்டபிள் ஃபார் 2 component system. And it is not efficient distillation when nearly pure compound or when not efficient distillation when nearly pure compound is required because the condensed vapor and residual liquids were far from pure. இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்கிறோம். தென் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது இது என்ன எப்படி இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஃப்ளாஷ் வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்தது இங்கே இருக்குன்னு. இதில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து நீங்கள் ஃபீட் தரீங்க, அதாவது
இப்படி இருக்குது தானே, இதில் வந்து நீங்கள் ஃபீடு தரீங்க. இங்கே வந்து ஃப்ளாஷ் இருக்குது. ஃபீடு தரது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரெஷர் மூலியமாக வந்து நீங்கள் ஃபீடை வந்து உள்ளே அலோவ் பண்ணுறீங்க. ஃப்ளாஷ் அடிக்குது. அந்த ஃபீடு வந்து நம்மளுக்கு ஃப்ளாஷ் மூலியமாக வேப்பர் ஆகி மேலே வருது. மேலே வந்தோடனே ப்ரெஷர் ரெடியூசிங் வால் வச்சு அதில் இருக்கிற ப்ரெஷரை கம்மி பண்ணி சைக்ளோன் செப்பரேட்டாருக்குள்ளே அனுப்புகிறீங்க. சைக்ளோன் செப்பரேட்டாரில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா லிக்விட் தனியாகவும் வேப்பர் தனியாகவும் செப்பரேட் பண்ணிடுறோம். வேப்பரை வந்து நம்ம எவாப்ரேட் பண்ணிவிட்டு லிக்விட் கண்டென்ஸ்டு லிக்விடாக நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து ப்ராசஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பம்ப் இருக்குது. இந்த பம்பை எதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபீட் ரிசர்வியரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பம்ப் வந்து ஹெல்பிங் ஃபீட் இன்ட்டு அந்த ஹீட்டிங் சாம்பருக்கு போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்தது அதர் எண்டில் வந்து த பைப் வந்து டைரெக்டாக வேப்பர் லிக்விட் செப்பரேட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேப்பர் அவுட்லெட் வந்து வேப்பர் அவுட்லெட் வந்து டாப்பில் வெளியே போயிடுது. லிக்விட் அவுட்லெட் வந்து பாட்டமில் கலெக்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதோட ஒர்க்கிங்னு பார்த்திங்கன்னா அதே தான். எவ்வளோ ஹீட் மெயின்டைன் பண்ணுறோம், எவ்வளோ கூல் ஆகுது, எப்படி போகுது, அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். இப்போ ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷன் பார்த்திங்கன்னா டெஃபனிஷனு, அனதர் நேமு அண்ட் பிரின்சிபல், கிளாஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒர்க்கிங் அண்ட் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், யூசஸ். இது ஃபுல்லாக எழுதிட்டிங்கன்னா 5 மார்க்கு. கண்டிப்பாக ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னாவே which is a vaporization of liquid mixtures give rise to mixture constituents from which the desired one is separated in pure. நிறையா மிக்சர்ஸ்லேருந்து ஒரு பியூர் காம்பனண்ட்டை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் தான் இதோட அனதர் நேம். அண்ட் பிரின்சிபல்னு பார்த்தீங்கன்னா from the operational point of view, fractional distillation mass transfer process involving counter current diffusion of the component each equilibrium stage. Then when the liquid mixture is distilled, the partial condensation of vapor is allowed to acquire the fractionating column. In the column, the ascending vapor from the still allowed to come in contact with the condensing vapor returning to the still and result enrichment of the vapor from the more volatile component by condensing the vapor and reheating the liquid repeatedly. An equilibrium between liquid and vapor is set up at each stage, which ultimately result in the separation of more volatile component. Application பார்க்கும்போது fractional distillation is used to separation of miscible liquids such as an acetone and water, chloroform and benzene. Disadvantages in பார்த்தீங்கன்னா do not separate the miscible liquid from azeotropic மிக்சர்ஸ்லாம் செப்பரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஒர்க்கிங் ஒன்றும் இல்லை. பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விட் மிக்சரை வந்து பார்ஷியல் கண்டென்சேஷன் வேப்பர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ராக்ஷனேட்டிங் காலமில் வேப்பராக மாறுது. அந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள். அதாவது ஃப்ராக்ஷனேட்டிங் காலம்ன்றது இப்படி வச்சுக்கோங்க. இதுதான் ஃப்ராக்ஷனேட்டிங் காலம். இதுக்குள்ளே வந்து வேப்பர் வந்துட்டுருக்கு. வேப்பர் வந்து இங்கே மேலே போயிட்டு தண்ணி ஆகி மறுபடியும் கீழே வரும் தானே. இங்கே வந்து ஒரு வேப்பர் மேலே போகுது, ஒரு வேப்பர் கீழே வருது. அந்த கீழே வர வேப்பர் வந்து மறுபடியும் கீழே இருக்கிற மாலிகுல்ஸ் அந்த வேப்பரோடு சேர்ந்து மறுபடியும் வேப்பராகவே மேலே போகும். மறுபடியும் வேப்பராக மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரும், மறுபடியும் அதுவே மேலே போகும். அதிகமாக இதுக்கு ஹீட் தேவையில்லை, கீழே வரும் மேலே போகும். இதுக்கு தான் ஃப்ராக்ஷனேட்டிங் காலம். டவுன் அண்ட் அப் அண்ட் டவுன் தான் இதோட வேலை, வேப்பரோட வேலை. ஸோ இது இப்படியே மாறி மாறி ஃப்ராக்ஷனேட்டிங் காலம்குள்ளே அசெண்டிங் வேப்பர் ஃப்ரம் ஸ்டில் அலவுட் டு கம் இன் கான்டாக்ட் வித் த கண்டென்சிங் வேப்பர். கண்டென்சிங் வேப்பரோட அசெண்டிங் வேப்பர் கான்டாக்ட் ஆகுது. ஸோ மறுபடியும் ரிட்டர்னிங் ஸ்டில்லுக்கே போகுது. ரிசல்ட் இன்ரிச்மெண்ட் ஆஃப் வேப்பர் வித் மோர் வாலடைல் காம்பனண்ட்டு. ஸோ கண்டென்சிங் வேப்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரீஹீட்டிங். கண்டென்சிங் வேப்பர் அண்ட் ரீஹீட்டிங் த லிக்விட் வந்து ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்குது. எதுக்கும் இடையிலனா லிக்விடுக்கும் வேப்பருக்கும் இடையில. அதை தான் சொல்லியிருக்காங்க.
உங்களுக்கு எக்யூப்மெண்ட் பார்த்தா புரியும். இங்கே பாருங்கள், இதில் வந்து எக்யூப்மெண்ட் பெருசாக இருக்குதுன்னு ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது சும்மா 3-4-5 முக்கியமான எக்யூப்மெண்ட்டு தான், பார்ட்ஸ் தான் இருக்கும். பெருசாக இருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இது ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த குடம் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மிஸ்ஸிபிள். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்கு. இதுக்குள்ளே வந்து நம்ம மிஸ்ஸிபிள் லிக்விட்ஸை வச்சிடுறோம். இது வந்து ஸ்டாண்டு, இங்கே தான் நீங்கள் வந்து ஹீட் பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டர் மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃப்ராக்ஷனேட்டிங் காலமில் இருக்குது. அங்கேருந்து அந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் என்ன, அதில் எது ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கண்டென்சரில் என்ன இருக்குது ஸ்பெசிஃபிக்கான்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அவுட்லெட் அண்ட் வாட்டர் இன்லெட் இருக்குது. தென் கண்டென்சருக்கு அடுத்து ரிசீவர், அடாப்டர் இருக்குது. அடாப்டருக்கு அடுத்து ரிசீவர் இருக்குது. நம்மளுக்கு இங்கே மிஸ்ஸிபிள் லிக்விட் இருக்கும். நீங்கள் ஹீட் கொடுத்த உடனே ஃப்ராக்ஷனேட்டிங் காலமில் வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த வேப்பர்ஸ் வந்து நம்மளுக்கு வேப்பர்ஸ்டு லிக்விட் வந்து இந்த சைட் பாஸ் ஆகும். கண்டென்சரில் பாஸ் ஆகும்போதே, அதாவது உள்ளே ஒரு பைப் இருக்கும், வெளியே வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு எங்கே லிக்விட் பாஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த உள்ள பைப் வழியாக தான் பாஸ் ஆகும். வெளியே இருக்கிற பிளேஸ் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கூல் பண்ணும். ஸோ இங்கே பாஸ் ஆகும்போதே நம்மளுக்கு வந்து லிக்விட் கூல் ஆயிரும். ஸோ அடாப்டர் மூலியமாக நம்ம ரிசீவரில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். அந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் தான் வந்து நம்மளுக்கு இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் 5 மார்க்கு கூட தனியாக நம்மளுக்கு என்ன கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலம்ன்றது ஒன்றும் இல்லை. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு ஃப்ராக்ஷனேட்டிங் காலம். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து அனதர் டயக்ராம். ஃபீடை வந்து இன்லெட் பண்ணுறீங்க, ஸ்டீம் இன்லெட் பண்ணுறீங்க, அடுத்து பாயில் பண்ணுறீங்க, லிக்விட் வேப்பர் ஆகி மேலே போகுது. அந்த காலமில் வேப்பர் ஆகிறது, லிக்விட் வந்து மேலே போகுது, மறுபடியும் வேப்பர் கீழே வருது, லிக்விட் மேலே போகுது, வேப்பர் கீழே வருது, அந்த மாதிரி நடக்குது. ஸோ அதுக்கடுத்தது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் வழியாக அடுத்து கண்டென்சரில் போயிட்டு மறுபடியும் டிவைடரில் வந்துட்டு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆகிடுது. இது ஒர்க்கிங்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், சேம் ஒர்க்கிங் தான். இது எவ்வளோ % லிக்விட் வந்து ஃபஸ்ட்டு லிக்விட் கண்டெய்னிங் 20% ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸு. இனிஷியலில் வந்து எதுவும் இருக்காது டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்கில். ஃபஸ்ட்டு 20% ஏ இருக்குது. அண்ட் மறுபடியும் ஃபஸ்ட்டு கண்டென்சேஷன் அண்ட் பார்ஷியல் ரீவேப்பரைசேஷன். ஃபஸ்ட்டாக கண்டென்சேஷன் ஆகுது, அப்புறம் ரீவேப்பரைசேஷன்னா கொஞ்சமாக ரீவேப்பரைசேஷன் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் ஏ இருக்குது அண்ட் வேப்பர் கண்டெய்னிங் 16% ஆஃப் ஏ ஃபார்ம்டு ஃப்ரம் லிக்விட் கண்டெய்னிங் 20%. செகண்ட் கண்டென்சேஷன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ஸில் வந்து 90% ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் இருக்குது. தேர்ட் கண்டென்சேஷனில் பார்த்தீங்கன்னா 98% இருக்குது. அடுத்தது மறுபடியும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பார்க்கும்போது ப்யூர் ஃபார்மில் நம்மளுக்கு கிடைக்கிது கண்டென்சர் மூலியமாக. ரொம்ப கண்டென்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ப்யூர் ஃபார்மில் கிடைக்கிது. இதை தான் வந்து இந்த டயக்ராம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை தான் வந்து நான் சொல்லியிருப்பேன். அந்த ப்ராசஸ் தான் வந்து நாங்கள் இதில் சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு டைம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ராக்ஷனேட்டிங் காலம்னா நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நம்மளுக்கு டைப்ஸ் இருக்குது. பேக்டு காலம், பிளேட் காலம். இது வந்து பேக்டு காலம், பிளேட் காலம்னா பாருங்கள். இது வந்து ஃப்ராக்ஷனேட்டிங் காலம்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கலாம் அட்லீஸ்ட், இல்லைனா இந்த மாதிரி இருக்கலாம், இல்லைனா நான் இப்போ பார்த்த மாதிரி இப்படி இருக்கலாம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர். டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா மேபி ஸ்டேட்டட் ஆஸ் அ டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் இன் விச் த லிக்விட் டிஸ்டில்டு at a temperature lower than the boiling point by application of vacuum.
லோயர் தேன் த பாயிலிங் பாயிண்ட்டு பை அப்ளிகேஷன் ஆஃப் வேக்யூம் மூலியமாக அது வந்து லிக்விட் வந்து டிஸ்டில் ஆச்சுன்னா அதை டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர்னு சொல்கிறோம். இது வந்து வேக்யூம் பம்ப்ஸு, சக்ஷன் பம்ப்ஸு இதெல்லாம் வந்து ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிஸ்டிலேஷனோட பிரின்சிபலை பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுது. பிரின்சிபல்னு பார்த்திங்கன்னா லிக்விட் பாயில் வென் த வேப்பர் ப்ரெஷர் வந்து ஈக்குவல் டு த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லிக்விட்ஸ் வந்து பாயில் ஆகுது. த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளைங் த வேக்யூம் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் லிக்விட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ லிக்விட் பாயில் அட் த லோ டெம்பரேச்சர். திஸ் பிரின்சிபல் வந்து எக்ஸாம்பிள் வாட்டருக்கு சொல்லலாம். வாட்டர் பாயில் அட் த 100 degree Celsius அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 101.31 அப்படி இருக்கும்போது 40 degree Celsiusலேயே வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வந்து அப்ராக்சிமேட்லி 9.33. So the external pressure reduced to the 9.33. Water boils at the 40 degree Celsius. Water வந்து 40 degree Celsiusல பாயில் ஆகணும்னா அதோட ப்ரெஷர் வந்து 9.33ல இருக்கணும். அப்போ நம்ம எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை 9.33க்கு ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வாட்டர் வந்து 40 degree Celsiusல பாயில் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாஸ் ஆஃப் த வேப்பர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதுக்கு பார்த்திங்கன்னா மாஸ் ஆஃப் த வேப்பர் அப்படின்றது எதுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னல்னு பார்த்திங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த எவாப்ரேட்டிங் லிக்விட்க்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னல். எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கு வந்து இன்டைரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னல் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இது எக்ஸாம்பிள் எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட அப்ளிகேஷன்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர்ஸ் வந்து ப்ரிவென்டிங் த டீக்ரடேஷன் ஆஃப் ஆக்டிவ் கான்ஸ்டியூயன்ஸ். ஆக்டிவ் கான்ஸ்டியூயன்ட் டீக்ரேட் ஆகாமல் இருக்கிறது. ஏன்னா ப்ரெஷர் நம்ம ரெடியூஸ் பண்ணி தானே சீக்கிரமாக பாயில் ஆகிறனால அதோட ஆக்டிவ் கான்ஸ்டியூயன்ட்ஸ் வந்து டீக்ரேட் ஆகாமல் இருக்கும். டியூரிங் த எக்ஸ்ட்ராக்ஷன் கான்சன்ட்ரேஷன் ஆர் ப்ராசஸிங் த ஹையர் டெம்பரேச்சர் ஆக்டிவ் கான்ஸ்டியூயன்ட்ஸ் அண்டர்கோ த டீகாம்போசிஷன். ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் இன் ரியாக்ஷன்ஸ் அப்போ இன்ஆக்டிவேஷன் ஆகலாம். மால்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸு பான்க்ரீட்டின் அதே மாதிரி தைமின் அஸ்கார்பிக்ஸ்லாம் ஆக்சிடேஷன் ஆகலாம். ஆந்த்ராகோயினோன்ஸ் ஹைட்ரோலைசிஸ் ஆகலாம். ஹிஸ்டமைன் அட்ரோஃபின்ஸ் ரெசிமிசேஷன் ஆகலாம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேஞ்சிங் த ஃபிசிக்கல் ஃபார்ம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் சொல்கிறாங்க. கேஸ்கரா சக்ரடா டேப்லெட்டு கிரானுலார் எக்ஸ்ட்ராக்டு சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்கள் அதோட ஹெட்டிங் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிங் த டீக்ரடேஷன் ஆஃப் ஆக்டிவ் கான்ஸ்டியூயன்ட்ஸ் அண்ட் சேஞ்சிங் ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸ். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக்யூம் டிஸ்டிலேஷன் வந்து ஃபோமிங் அக்வயர் ஆகுது. ஓவர்கம் பை ஆடிங் த கேப்ரில் ஆல்கஹால் டு லிக்விட் by inserting the fine capillary tube, the second neck, the Classian flask, the stream of air drawn and in break the risking foam. இதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் அண்ட் இதுதான் ப்ரொசீஜர். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எக்யூப்மெண்ட்டை பார்த்துடலாம் வாங்க. எக்யூப்மெண்ட்டில் சேம் தான். இங்கே நம்ம எப்போவுமே கீழே ஹீட் பண்ணுவோம். இங்கே வந்து வாட்டர் பாத் வச்சு வாட்டர் இன்லெட் இருக்குது. வாட்டர் பாத்லேயே வாட்டர் பாயில் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். மேலே இருக்கிற கிளாசியன் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுற அப்போ வாட்டர் ஹீட் ஆகி கேப்லரி டியூப் மூலயமா மேலே வரும். இது வந்து பிஞ்ச் காக்கு. தென் இங்கே தெர்மாமீட்டர் வச்சு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே அடாப்டர் அந்த கண்டென்சர் வழியாக லிக்விட் வரும்போது நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகுது. ஹீட்டை வந்து குறைக்கிறோம் வாட்டர் இன்லெட் அவுட்லெட் மூலியமாக. அதுக்கப்புறம் அடாப்டர் வந்து நம்மளுக்கு வேக்யூம் தனியாகவும் லிக்விட் தனியாகவும் வேப்பரைஸ்டு லிக்விட் தனியாக செப்பரேட் பண்ணிக்கிறோம். ஒரே ப்ராசஸ் தான். இப்போ ஃபில்டு பாருங்கள். The liquid வந்து distilled filled 1/2 to 2/3 volume of the flask and small pieces of porcelain வந்து ஆட் பண்ணுறோம். போர்ஸ்லின்றது ஒன்றும் இல்லை, வாட்ச் கிளாஸ் இருக்குல்லையே அதோட பீசஸ் தான். அதை வந்து போர்ஸ்லின் ஆட் பண்ணிவிட்டு டு த லிக்விட் அண்ட் ஃபெசிலிட்டேட்டிங் டிஸ்லேஞ்ச் அண்ட் ப்ரிவென்ட் த பம்பிங். அதுக்கு அடுத்தது வந்து பார்க்கும்போது த கேப்லரி டியூப் அண்ட் தெர்மாமீட்டர் வந்து பிளேஸ்ட் ஆன் த ஃப்ளாஸ்க்கு அண்ட் ரெக்வயர்ட் வேக்யூம் அப்ளை பண்ணிவிட்டு கண்டென்ஸ் ஹீட் ஆட் பண்ணணும். டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிவிட்டு லிக்விட் கெட் வேப்பரைஸ்ட் அண்ட் த வேப்பர் பாசஸ் த்ரூ த கண்டென்சர் இஸ் கலெக்டட் and temperature is noted down would be less than the boiling point of the liquid. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் லிக்விட் வந்து இந்த இதில் வேப்பரைஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மோர் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அட்வான்டேஜஸ். இதுதான் வந்து இதோட ப்ராசஸ். இது வந்து
அதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்ஸில் இது மாதிரி அப்பாரட்டஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்டீம் இந்த இடத்துல எங்கே ஸ்டீம் பாஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ் பண்ணுறோம். எக்ஸாஸ்ட் இங்கே எடுக்கிறீங்க. சைட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து தெர்மோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. இங்கே வந்து பார்க்கும்போது வாட்டர் இன்லெட் அவுட்லெட் இருக்குது. இங்கே வந்து நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்சோ சேம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் டிஸ்டிலேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து இதுவும் டிஸ்டிலேஷன் தான் வித் த எய்ட் ஆஃப் ஸ்டீம் அண்ட் யூஸ் ஃபார் த செப்பரேஷன் ஆஃப் ஹை பாய்லிங் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் நான் வாலடைல் இம்ப்யூரிட்டிஸ்லேருந்து ஹை பாய்லிங் சப்ஸ்டன்ஸை டிஸ்டிலேஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டீம் டிஸ்டிலேஷன் யூஸ் ஆகுது. வித் த எய்ட் ஆஃப் ஸ்டீம் யூஸ் பண்ணுறதுனால ஸ்டீம் டிஸ்டிலேஷன்னு சொல்கிறோம். இதோட இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் டிஸ்டிலேஷன். தென் இதோட நெக்ஸ்ட் பிரின்சிபல்னு பார்த்திங்கன்னா எ மிக்சர் ஆஃப் immiscible liquids begin to boil when the sum of vapor pressure is equal to the atmospheric pressure. immiscible liquids வந்து எப்போ பாயில் ஆகுன்னு பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து ஈக்குவல் டு தி வேப்பர் ப்ரெஷராக இருக்கும்போது பாயில் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் டர்பன்டைன் மிக்சர் பாயில்ஸ் பிலோ த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் வாட்டர். த்ரோ த டர்பன்டைன் பாயில் த ஹை டெம்பரேச்சர் தேன் த வாட்டர். ஓகேங்களா. அப்ளிகேஷன்னு பார்த்திங்கன்னா இதோட ஸ்டீம் டிஸ்டிலேஷனோட அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டீம் டிஸ்டிலேஷன் வந்து immiscible liquidsக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் எக்ஸ்ட்ராக்டிங் மெத்தட் ஆஃப் வாலடைல் ஆயில்ஸ், க்ளோவு, அனீசின், யூகலிப்டஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பியூரிஃபிகேஷன் ஆஃப் லிக்விட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேம்ஃபரை டிஸ்டிலேஷன் பண்ணலாம். அரோமேட்டிக் வாட்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா வாலடைல் ஆயில்ஸ் வந்து செப்பரேட் பண்ணலாம் லோ டெம்பரேச்சரில். அதுக்கடுத்தது வித்தவுட் எனி டீகம்போசிஷன் அண்ட் லாஸ் ஆஃப் அரோமா. If a substance have low volatility, the satisfactory distilled provided the molecular weight of considerably high that water. இதில் வாலடைல் ஆயில்ஸை செப்பரேட் பண்ணலாம், ஹை பாயிலிங் பாயிண்ட் சப்ஸ்டன்ஸை வந்து செப்பரேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா immiscible liquids அண்ட் வாட்டர் ரியாக்ட் வித் ஈச் அதர். ரெண்டும் ரியாக்ட் ஆகும். immiscible லிக்விடாக இருந்துச்சுன்னா ஓகே. ஒரு வேளை immiscible லிக்விடை நம்ம செப்பரேட் பண்ணும்போது அது ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து நம்ம அந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம டிஸ்டிலேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதோட அப்பாரட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் நார்மலி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதில் ஸ்டீம் கேன் யூஸ் பண்ணுவோம். ஸ்டீம் கேன் யூஸ் பண்ணுற ஒரே அப்பாரட்டஸ் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மட்டும்தான். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இதில் மட்டும்தான் நம்ம ஸ்டீம் கேன் யூஸ் பண்ணுறோம். இது ஒன்று மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டீம் டிஸ்டிலேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்கு ட்ரா பண்ணிடாதீங்க. ஸ்டீம் கேன் தான் நம்ம ட்ரா பண்ணணும் அப்பாரட்டஸ் வரையும் போது. தென் இதில் வந்து பென்ட் டியூப் இருக்கும், சேஃப்டி டியூப் இருக்கும். அண்ட் பென்ட் டியூப் எதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்கோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்லேருந்து நம்மளுக்கு டெலிவரி டியூபுக்கு வந்து என்ன கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டெலிவரி டியூப் வந்து கண்டென்சருக்குள்ளே போய் அடாப்டரில் அந்த லிக்விட்ஸ் பாஸ் ஆகும்போது ரிசீவரில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்குவோம். இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் கேன் இருக்குது, பென்ட் டியூப், சேஃப்டி டியூப், டெலிவரி டியூப், கண்டென்சர், அடாப்டர், ரிசீவர் அண்ட் ஹீட்டிங் டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்கு இங்கேயும் ஹீட் பண்ணுறோம். ஃபார் ஃப்ளாஸ்க் கண்டெய்னிங் நான் அக்வஸ் லிக்விட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம இதெல்லாம் எதுக்காகன்னு பார்க்கலாம். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலில் யூஸ் பண்ணுறது. இதோட ஒர்க்கிங்கும் அதுதான். இங்கே நீங்கள் இதில் வந்து நீங்கள் immiscible liquidsஸை பாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது வேப்பர் ப்ரெஷர் ஈக்குவல் ஆகி நம்மளுக்கு வந்து வேப்பர் எவாப்ரேட் ஆகும். அது பென்ட் டியூப் வழியாக அந்த ஃப்ளாஸ்கில் டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்கு போயிட்டு அங்கே இருக்கிற நான் அக்வஸ் லிக்விட்ஸ் கூட மிக்ஸ் ஆகி அங்கேருந்து மறுபடியும் வேப்பர் ப்ரொடியூஸ் ஆகி நம்மளுக்கு டெலிவரி டியூப்பில் வந்து அடாப்டரில் வரும்போது நம்மளை ரிசீவரில் கலெக்ட் பண்ணிக்கலாம். பென்ட் டியூப்ன்றது எதுக்காக பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீம் கேன்லேருந்து டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்கு லிக்விட்ஸை வந்து பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. சேஃப்டி டியூப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற ஸ்டீம் கேனில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் கேனில் வந்து நீங்கள் லிக்விட்ஸை ஃபில் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ தான் மாய்ஸ்சர்ஸ் எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இதில் நம்மளுக்கு நம்ம ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், வேப்பர் ஆகிட்டே இருக்கும், உள்ளே இருக்கிற லிக்விட்ஸோட கண்டென்ட் குறைஞ்சிட்டே இருக்கும். இது நம்மளுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி டியூப் மூலியமாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காக தான் நம்ம சேஃப்டி டியூப் வச்சுருக்கிறது.
அண்டு தென் இதோட அப்ளிகேஷன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். டிஸ்அட்வான்டேஜஸ், இதோட ஒர்க்கர்ஸ் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவ்வளோ தான். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலார் டிஸ்டிலேஷன். மாலிகுலார் டிஸ்டிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்லி சிம்பிள் மெக்கானிசம். இது ஒன்றும் இல்லை. டிஸ்டிலேஷன் இன் விச் த ப்ராசஸ் in which each molecule in the vapor phase travels mean free path and gets condensed. Free pathல travels ஆகி vapor phase travels mean free path and get condensed individually without intermolecular collision on application of vacuum. Molecular distillation வந்து based on principle of simple distillation mechanism பொறுத்து இருக்கு. Also called the evaporative distillation or short path distillation சொல்கிறோம். ஏன் ஷார்ட் பாத் டிஸ்டிலேஷன் பார்த்தோம்னா மீன் ஃப்ரீ பாத்தில் தான் வேப்பர் ஃபேஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் ஆகுது. ஸோ ஷார்ட் பீரியட் தான், அதனால் இது ஷார்ட் பாத் டிஸ்டிலேஷன் கூட சொல்லலாம். பிரின்சிபல்னு பார்த்தீங்கன்னா the substance to be distilled have very low vapor pressure. Example viscous liquids, oil, greases, waxy materials, high molecular weight substance இதெல்லாமே low vapor pressuresலேயே பாயில் ஆகிடுது. தென் பாயில் அட் வெரி ஹை டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சர் தேவைப்படுது. பட் டெம்பரேச்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கணும். ஆனால் வேப்பர் ப்ரெஷர் எப்படி வேப்பர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா லோ வேப்பர் ப்ரெஷர்லேயே நம்மளுக்கு வந்து இதாக டிஸ்டில் ஆகிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீஸ் பாயில் அட் வெரி ஹை டெம்பரேச்சர்ஸ். இன் ஆர்டர் டு டிக்ரீஸ் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த லிக்விட்ஸ் ஹை வேக்யூம் மஸ்ட் பி அப்ளைட். ஹை வேக்யூம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் அதோட பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the vapor pressure above the liquid in much lower than that of the saturated vapor in equilibrium. At low vapor pressure distance between the evaporating surface எப்படி இருக்கும் and the condenser வந்து is approximately equal. Free mean path of vapor molecules. Molecules leaving the surface of the liquid more likely the condenser surface than to the collide with the other molecules. Little or recondensation takes place the surface of the liquids ன்னு சொல்லியிருக்காங்க. தென் இதை நீங்கள் வந்து உங்களுக்கு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது சொல்கிறேன். அடுத்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா என்ன அப்ளிகேஷன்னா எதுக்கு யூஸ் பண்ணலான்னா பியூரிஃபிகேஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ், ட்ரைக்ளீசைல் பாஸ்பேட், டைபியூட்டைல் தாலேட், டைமீட்டைல் தாலேட் இதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோர் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் ஃபார் ரிஃபைனிங் ஆஃப் ஃபிக்ஸ்டு ஆயில்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் ஏ வந்து செப்பரேட் பண்ணலாம் ஃபிஷ் லிவர் ஆயிலேருந்து. விட்டமின் இ வந்து மெத்தட் ஆஃப் ஃபிஷ் லிவர் ஆயில்ஸ்லேருந்து செப்பரேட் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ்லேருந்து செப்பரேட் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து டிஸ்டில்ட் அட் 100 டிகிரி செல்சியஸ். ஸ்டீராய்ட்ஸ் வந்து 100 to 1200 டிகிரி செல்சியஸ். ட்ரைக்ளிசரைட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 200 டிகிரி செல்சியஸில். ப்ரோட்டீன் கம்ஸ் வில் பி நான் வாலடைல் ரெசிடியூஸ் அண்ட் அபவ் த மிக்சர் வந்து செப்பரேட்டட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டீராய்ட்ஸ், ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் ட்ரைக்ளிசரைட்ஸ், ப்ரோட்டீன் கம்ஸ் இதெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலார் டிஸ்டிலேஷனோடது. மாலிகுலார் டிஸ்டிலேஷன் பார்த்திங்கன்னா இதில் தான் வேக்யூம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ப்ராடக்ட்டு, இதில் ரெசிடியூ இது பண்ணுறது, இது கண்டென்சர், இதுதான் கண்டென்சர். அதுக்கடுத்து இது ரோட்டார், இங்கே ஃபீட் பண்ணுவேன், இங்கே ஜாக்கெட் இருக்குது, இங்கே வைப்பர் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃபீட் இங்கே பண்ண உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டார் மூலியமாக அது ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இங்கே ஜாக்கெட் இருக்கும், இங்கே வைப்பர் மூலியமாக அது வந்து ஹீட் பாஸ் ஆகி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகும், வேப்பராக ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரீ மீன் பாத் ஒரு இதுவுமே இல்லை. ஃப்ரீ மீன் பாத்தில் வந்து நம்மளுக்கு இதாகுது. அண்ட் கண்டென்சர் மூலியமாக நம்மளுக்கு அந்த லிக்விட் வந்து பாஸ் ஆகும். வேப்பர்ஸ் பாஸ் ஆன உடனே நம்மளுக்கு வேக்யூம் பம்பிலேருந்து வேக்யூம் கொடுத்த உடனே நம்ம சக்ஷன் மூலியமாக ப்ராடக்டையும் ரெசிடியூவையும் கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இட்ஸ் வெரி ஃபஸ்ட்டு பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் மாலிகுலார் டிஸ்டிலேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபாலிங் ஃப்ளேம் மாலிகுலாரு. இப்போ நெக்ஸ்ட்டு இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கிங்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் மாலிகுலார் ஸ்டில்லு. இதுவும் சேம் பிரின்சிபல் படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதோட பிரின்சிபல் ஒர்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் மாலிகுலார் ஸ்டில்லோட எக்யூப்மெண்ட்ஸு. இதை பார்த்துக்கோங்க. இதுதான் சேம். இது ரொம்ப பெரிய சாப்டர் தான், பட் இருந்தாலும் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். வேப்பர் ப்ரெஷர் ஈக்குவல் டு த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அட் தட் சேம் டைம் லிக்விட்ஸ் கெட் பாயில். இதுதான் இதோட
எல்லாத்தோட இதுவுமே ஒவ்வொரு டிஸ்டிலேஷனுக்கும் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் எப்படி எதை யூஸ் பண்ணலாம், எதை செப்பரேட் பண்ணலாம், அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் எக்யூப்மெண்ட்டும் செப்பரேட் பண்ணுறது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் ஆல்.